சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணிக்கேற்ற வார்த்தைகள். அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்ட அனைவருக்கும் அவருடைய சரீரத்தின் அபயமாக இருக்கும் பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மை உள்ளவர்களாகவும் ஜெயம் கொள்பவர்களாகவும் இருப்பவர்கள் மட்டுமே அவருடைய சிங்காசனத்தை பகிர்ந்து கொள்ளும் பாக்கியத்தை பெறுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். புது சிருஷ்டியின் காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் கூறுகிறான். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரியவரும் பொருட்டாக தம்முடைய பன்முக ஞானத்தை தேவன் வெளிப்படுத்தப் போகிறார். ஆகவே தேவனுடைய பரிபூர்ணமான உண்மையானது சபையில் அடங்கியிருக்கிறது. தேவனுடைய பரிபூர்ணம் என்ன என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் முதலில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான பரிபூர்ணமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. கொலோசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனம். மேலும் இந்த பரிபூர்ணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் சபையில் இறுதியாக அடங்கியிருக்கிறது. எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 22-23வது வசனங்களில் தேவனுடைய பரிபூர்ணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிறது என்றும் சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை என்றும் நாம் வாசிக்கின்றோம். சபையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்வதன் மூலம் சபை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். சிலர் கட்டிடத்தை சபை என்று அழைக்கிறார்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் செயின்ட் ஜான்ஸ் தேவாலயம், செயின்ட் லூக்கா தேவாலயம் மற்றும் பலவற்றின் பெயர்களை நாம் காணலாம். இவைகளெல்லாம் மனிதனால் வழங்கப்பட்டது. ஆனால் வேதத்தில் எந்த ஒரு கட்டிடத்திற்கும் இந்த பெயர்கள் கொடுக்கப்படவில்லை. ஜனங்கள் தங்கள் சொந்த விளக்கத்தால் குருடர்களாகிவிட்டார்கள். நான் தேவாலயத்திற்கு செல்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது அவர்கள் ஒரு கட்டிடத்திற்கு செல்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டடம் தேவாலயம் என்று அழைக்கப்படும் என்று எந்த ஒரு குறிப்பையும் வேதத்தில் நாம் எங்கும் காணவில்லை. இதனால்தான் இந்த விசுவாசிகள் சர்வலோக சபையின் உறுப்பினர்களாக தங்கள் உரிமையையும் சலுகையையும் அனுபவிக்காததை பார்க்கின்றோம். இதனால் ஆவிக்குரிய மலட்டுத்தன்மையிலும் குழந்தை பருவத்திலும் நாம் வாழ்கின்றோம். நாம் ராஜாவாக இருக்கும்போது நாம் பிச்சைக்காரர்களாகவே வாழ்கின்றோம். பிரச்சனையில் சிக்கினால் சிறிய காரியத்திற்கும் நாம் அழத் தொடங்குகிறோம். நாம் சிறிய சோதனைகளுக்காக கவலைப்படுகின்றோம். நாம் வீழ்ந்து விடுகின்றோம். தவறான போதனையினால் எதிரி நம்மை ஏமாற்றலாம். இதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரில் விசுவாசிகளுக்கு அவர்களின் உண்மையான பரலோக ஊழியத்தை காட்ட முயற்சிக்கின்றான். தேவனுடைய பிள்ளைகளாகவும் தேவனுடைய உடன் வேலையாட்களாகவும் தேவனுடைய சாட்சிகளாகவும் நமது உரிமையை பயன்படுத்தினால் பல சோதனைகளிலிருந்து நாம் காப்பாற்றப்படலாம். நீங்கள் ராஜாவாக போகிறீர்கள் என்றால் ராஜாவாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் நம்மில் பலர் பிச்சைக்காரர்களாகவே நடந்து கொள்கின்றோம். இப்படி நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தேவனுடைய குமாரர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையின் சிங்காசனத்தை அணுகுவதற்கான தைரியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருப்பதால் நாம் நம்முடைய ஜெபங்களில் அதிக சுதந்திரமும் அதிகாரம் உடையவர்களாக இருக்க வேண்டும்.